ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சத்திரத்தில் இது 34வது எபிசோட். சென்ற எபிசோடில் வெங்கடநாதர் இந்த வறுமையினாலே எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருந்தார் நம்ம பார்த்தோம். அத்தனை கஷ்டத்தையும் அவங்க தாங்கிட்டு வெளியில் காட்டிக்கிறது இல்லை. அப்பப்போ இதானும் ஒரு அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், சொந்த ஃபங்க்ஷன், தீபாவளி, பொங்கல், யுகாதிக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கொண்டாடிடுறது. ஜாஸ்தி வெளியில் காட்டிக்கிறதில்ல, அதிகமாக இது பண்ணிக்கிறதில்ல, எல்லாம் நல்லா கொண்டாடின மாதிரி வெளியில் எல்லாத்தையும் சொல்கிறாங்களே. அவங்க ரொம்ப மினிமல் இதிலே போயிட்டு இருந்தாங்க. பெரிய ஃபங்க்ஷன்லாம் பிரமாதமாக ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடல. ஆனால் விஜயேந்திரோட ஆராதனை இல்லை மற்றபடி வேறு ஆராதனைகள், மகான்களுடைய ஆராதனைகள், அது சம்மந்தப்பட்டது, சரஸ்வதி பூஜையெல்லாம் கிராண்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாமே அவங்ககிட்ட இருந்த தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், விலையுள்ள பொருட்கள் எல்லாம் அடமானமாக போயிடுச்சு. ஒரு ஸ்டேஜில் எல்லாமே நின்று போச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை கையில். இப்போ கஷ்டத்தினுடைய பிடி ரொம்ப இறுகிட்டு இருக்குது. இருந்தாலும் அவங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்க தங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. குழந்தைக்கு பால் கொடுக்கறது, குழந்தைக்கு மாத்திரம் ஏதோ அப்பப்போ ஏதோ மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க 2 பேரும் பட்டினி இருப்பாங்க. சில சமயங்களில் இவங்க உபன்யாசம் பண்ணுறதுக்கு இவர் கூப்பிடுவாங்க. உபன்யாசம் பண்ண கூப்பிடும்போது சம்பாவனை ஏற்க மாட்டார். அவங்க சம்பாவனை கொடுத்தா வாங்க மாட்டார். தாம்பூலம் மாத்திரம் வச்சு கொடுப்பாங்க. தாம்பூலம் வச்சு கொடுக்கும்போது தாம்பூலம் பழம் வச்சு கொடுத்தாங்க. வாழைப்பழம் 1-2 வச்சு கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு பழமோ 2 பழம் வந்ததுன்னா அதை பந்தோசை வீட்டுக்கு கொண்டு வந்து சரஸ்வதி கிட்ட கொடுத்து, இந்த பழத்தை குழந்தை கொடுமாப்பா, இசோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்போ அந்த சரஸ்வதி என்ன பண்ணுவாங்க, அந்த பழத்தை ஒரு 2 பழம் தான், ஒரு பழம் தான், அரை பழத்தை குழந்தை கொடுத்துட்டு மீதி அரை பழத்தை வெங்கடநாதர் கொடுப்பார். நீங்களும் தான் பசியா இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. சரி, வெங்கடநாதர் சொல்றாரு, எனக்கு மாத்திரம் உனக்கு தானே பசின்னு சொல்லிட்டு அதுல பாதி அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க. இப்படி அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை கஷ்டத்தை கூட அவங்க பொருட்படுத்தலை. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. பசின்னு வந்துருச்சுன்னா நிறைய அவங்க அவர் வீணை எடுத்து வாசிப்பாரு, சரஸ்வதி பாடுவாங்க, இவர் வீணை வாசிப்பார். நிறைய தத்துவார்த்தங்கள்லாம் பேசுவாங்க, விவாதிப்பாங்க, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நிறைய நடக்கும். அப்போ 2 பேருக்குமே நல்ல நாலேஜ். அது சரஸ்வதிக்கு நிறைய கத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி. அதனால இந்த பட்னியா கஷ்டத்த காலத்து கூட அவங்க நல்லபடியா சரஸ்வதியை நல்லபடியா உபயோகப்படுத்திட்டாங்க. என்ரிச் நாலேஜ், அவங்களுடைய ஞானத்தை பெருக்குவதற்கு ரொம்ப இந்த வசதியா இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஒரு டைம்ல இவங்க ஒரு ஏகாசி தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில துவாதசி பாரணை, ஹரிவாசரம். ஸோ இவர் வெங்கடநாதர் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரஸ்வதி அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க, தலை தொங்க போட்டு வருத்தம் இருக்காங்க. சரி, எப்பவும் போல வறுமை தானே சொல்றாங்கன்னு நினைச்சிருக்கும் போது அவர் சொல்ற, சுவாமி இன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு பண்றது கூட எங்க பாக்கியம் எல்லாம் போச்சு அப்படிங்கிறாரு. பரவாயில்லம்மா, அதனால எனக்கு இல்லை, இருக்கிற பாத்திரங்கள் பண்டங்கள் என்னெல்லாம் இருந்தோ இந்த பழைய வஸ்திரங்கள் எல்லாம் கள்ளர்கள் திருடிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அதை பத்தி ஏன் கவலைப்படுற? சுவாமிக்கு நம்ம பொருளா பொங்கல் வச்சு இல்ல பழங்கள் வச்சு நிவேதம் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம செய்யக்கூட அத்தனை செயல்களுமே, பாட பிரவச்சனம் பண்றது, பாராயணம் பண்றது, மந்திர ஜபம் பண்றது, நம்ம செய்யக்கூடிய ஸ்தோத்திரங்கள் சொல்றது எல்லாமே அவனுக்கு, பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணா அதே அவருக்கு நைவேத்தியம், அவரே அவருக்கு அர்ச்சனை, அதே அவருக்கு பூஜை. இதை விட பெரிய தேவ பூஜை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி சொல்றாரு. இதே தான் பிற்காலத்தில் பிரார்த்த சங்கல்ப கீதத்தில் அவர் சொல்றாரு, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி நான் செய்த பூஜையை எடுத்துக்கொண்டு சொல்லி பிரார்த்தனை சொல்றாரு. அதையே அவர் அப்ப வெங்கடநாதர் சரஸ்வதிக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம நைவேத்தியம் வைக்கிறதுக்காக நம்ம பழங்கள் நிறைய வச்சு, பொங்கல் வச்சு, இல்ல நிறைய பழங்கள்லாம் வச்சு, என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு பட்சணங்கள்லாம் வச்சு, புஷ்பங்கள் நிறைய போட்டு, அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஆத்மார்த்தம் பக்தியோடு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நீ சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டா சுவாமிக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாகும் என்று சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் நிறைய அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, ஆன்மீக விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வெங்கடநாதர் சொல்றாரு, நீ என்ன திருமணம் செய்யறதுனால நீ இவ்வளவு கஷ்டப்படுற, ஜாகிர்தார் குடும்பத்தில் பிறந்த பொண்ணு, உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தினே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சரஸ்வதி சொல்றாரு, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்கள் பேர மகான்களை திருமணம் பண்ணதை நான் செய்த பாக்கியம், பூர்வஜன்ம புண்ணியம். இதெல்லாம் நீங்க பக்கத்தில் இருக்கும்போது இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு கஷ்டமாவே நான் பார்க்கல. உங்களோட பேசுற எவ்வளவு, இந்த வறுமையினால நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருக்கேன், அதனால நான் இது கஷ்டமா நினைக்கிறேன்னு சொல்லி சமாதானம் பண்றாங்க. இப்படியாக அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு நாள் விஜயேந்திர தீர்த்த சரஸ்வதி கனவுல தரிசனம் கொடுக்கிறார். சரஸ்வதி ரொம்ப சந்தோஷப்பட்டு, நமஸ்காரம் சுவாமி,
உங்களை திருமுகத்தை பார்க்கறது இத்தனை நாள் கொடுத்து வைக்கலையே, நாங்கெல்லாம் ரொம்ப நாளே வரலையே அப்படின்னாரு. இங்க வரவே இல்லைன்னு கேட்கிறாரு. அம்மா நான் உங்களோட தானே இருக்கேன். விஜயேந்திர சொல்றாரு கனவுல, நான் உங்களோட தானே இருக்கேன். உன்னுடைய கணவர் என்னுடைய சிஷ்யன் வெங்கடநாதர் வந்து நான் கற்ற கிரந்தங்களை எல்லாம் கற்றுத்தரும்போது, நான் இயற்றிய கிரந்தங்களை எல்லாம் கற்றுத்தரும்போது நான் கூட தானே இருப்பேன். நான் எங்கே போவேன்? நான் இங்கே தான் இருக்கேன். நான் உனக்கு தரிசனம் கொடுத்து இப்பதான் தரிசனம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. சரஸ்வதி சொப்பனத்துல நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணோடனே அவர் வந்து மந்திராட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி, சரஸ்வதி நான் உன்னை சொல்றேன், நீ கேட்கிறியா? சொல்லுங்க சுவாமி. நீ உன் கணவரை அழைத்துக் கொண்டு கும்பகோணம் சுதீந்திர தீர்த்தம் போய் நீங்க அங்க போய் இருந்துங்க. அங்க அவர்கிட்ட நீங்க வந்து சரணமடைந்து அங்கே நீங்க அந்த மடத்துல நீங்க இருங்க, நல்லது நடக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. சரி, சுவாமி அப்படியே கனவு கலைஞ்சிருச்சு. காலையில் எழுந்த உடனே சுவாமிகள் இவர் வேங்கடநாதர் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது, சரஸ்வரம் இது வந்து சுவாமி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். சொல்லுமா. இன்னைக்கு ராத்திரி காலையில் அதிகாலையிலே விஜயேந்திர தீர்த்தன் கனவுல வந்தார். ஆஹா, பாக்கியம் பண்ணவாமா, என்ன விஷயம் சொல்லு. என்ன சொன்னார்? ஆசீர்வாதம் பண்ணாரா அப்படின்னு சொன்னார். ஆமா சுவாமி, ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆனா ஒரு விஷயம் சொன்னாரு, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட கும்பகோணம் வந்து சுதீந்திர தீர்த்தம் அடைக்கலம் அடைய வேண்டும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்னாரு. ஏற்கனவே சந்தோஷமாச்சு. ஏன்னா குரு கிட்ட போய் சந்திக்கிறோம், நிறைய இன்னும் பாடங்கள் நிறைய கத்துக்கலாம், நிறைய ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் அவர்கிட்ட பண்ண முடியும். அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா அவருக்கு தோணுது. சொல்றாரு, இந்த ஒரு வார்த்தைக்காக நான் காத்திருந்தேன் சரஸ்வதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சுவாமிக்கு சொல்றீங்க, நீங்க என்ன காத்துட்டு இருந்தீங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்றாரு. அப்படி இல்லை, தரித்திர தேவை என்னை வந்து அடைக்கலம் கேட்டபோது நான் கொடுத்த போது எத்தனை நாள் கழிச்சு நீ எத்தனை நாள் எங்கிட்ட இருப்பேன்னு சொன்னபோது தரித்திரவை சொன்னாங்க, எப்பொழுது உன் மனைவி கும்பகோணம் போலான்னு சஜஸ்ட் பண்றாங்களோ அந்த நொடி நான் விலகி விடுவேன் என்று சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நீ இப்ப சொன்னதுனால இனிமே நமக்கு தரித்திரம் இல்லைன்னு சொல்றாரு. அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அப்போ தட்டினோடனே யாரோ பார்த்தா ஒரு அன்னோன் பர்சன், முன்ன பண்ண தெரியாத ஒருத்தர் வந்து வாசல் இருக்காரு. அவர் பார்த்தா சிவசாமின்னு பேர். அவர் வந்தோடனே, ஐயா நான் வந்து என்னுடைய பேர் சிவசாமி, நான் திருப்பதி வெங்கடரமண சுவாமியோட பக்தன், அவருடைய அனுகிரகத்தினால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நேற்று இரவு கனவிலே வெங்கடரமணன் சொல்லி நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன், எனக்கு நான் கேட்கறது நீ கொடுக்கியான்னு கிட்ட கேட்டாரு. சுவாமி எல்லாமே இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னுடைய பரம பக்தன் வெங்கடநாதாச்சாரியா இருக்கக்கூடிய காவேரி அந்த வெங்கடநாதாச்சாரியாக்கு நீ வந்து அவருக்கு பழங்கள், அப்புறம் வந்து புஷ்பங்கள், பணங்காசு எல்லாம் நிறைய கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, பழங்கள்லாம் கொடுத்து, பால் எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, உனக்கு எல்லாம் நல்ல நடக்கும்னு சொல்லி எனக்கு சொப்பனத்தில் சொன்னார். நான் உடனே இந்த ஊருக்கு வந்து உங்களை பத்தி விசாரிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி முன்னால கையில கொடுத்து நமஸ்காரம் பண்றாரு. சரஸ்வதி அம்மாவுக்கு கண்ணில் தண்ணி வருது. பகவான் சொல்றாரு வந்து, பகவான் நம்மளை பார்த்துக்குவாரு, அவர் என்னைக்கு நம்ம கைவிட மாட்டான்னு ஒரு அரை மணி நேரம் முன்னால் தான் வெங்கடநாதர் சொல்லியிருக்காரு. இது நிஜமாயிருச்சு. உடனே அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவர் சொல்றாரு, சரி ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்டு அந்த பழங்கள், பால் எல்லாத்தையும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி புஷ்பங்கள் எல்லாம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இவங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு உடனே அவர் சொல்றாரு, சரி நம்ம கும்பகோணம் போறதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கும்பகோணம் புறப்படுறதுக்கு வரும்போது மத்தியான நேரம், இன்னும் 2 நாள் கிளம்பலாம் படாமனா அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவர் இங்க ராமச்சந்திராச்சாரியா கும்பகோணம் மடத்துல வர்றாரு. அவர் தானே ஸ்ரீகாரியம், அங்கே அவர் தான் திவானா இருக்கக்கூடியவர். அவர் வர்றாரு. திடீர்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். எந்திரிச்சுன்னா அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா, திடீர்னு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் என்னன்னு கேட்ட உடனே, சுதீந்திரர் வந்து உங்ககிட்ட ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு, சுவாமிகள் ஒரு கொடுத்திருக்காரு, அதாவது நீங்க குடும்பத்தோட கும்பகோணம் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விஜயேந்திரர் உத்தரவு கொடுத்தாங்க. அதனால உங்களை கும்பகோணத்துக்கு குடும்பத்தோட வர சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. 2வது வந்து இந்த வித்யாபீடத்துக்கு வேற ஒருத்தர் அம்சம் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் 2 வருடங்களாக உங்களுக்கு கொடுக்காத அந்த சம்பாவனை, அதாவது பண்டிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பாவனை கொடுக்காம போச்சு, அதையும் கொடுத்து அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய அவருக்கு மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாம், நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க மடத்துல இருந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே சரஸ்வதி பாய்க்கு சந்தோஷம் தாங்கல. அதாவது தரித்திரலட்சுமி போன அடுத்த நிமிஷம் எல்லா வருஷம் 1 by 1 வந்துட்டு இருக்கு. சரஸ்வதிக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவரை நமஸ்காரம் பண்ணி, நீங்க இருந்து சாப்பிட்டு போகலாம்னு சொன்னா, இல்ல நான் அர்ஜென்ட்டா மதுரை போயிட்டு இருக்கேன், அதனால நான் நினைக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ராமச்சந்திராச்சாரியா
கிளம்பி போயிடுறாரு, இதுக்கு மதுரை கிளம்பி போயிடுறாரு. சரி, உடனே அவர் சந்தோஷம் வந்து உடனே இன்னொருத்தர் லோக்கல்ல இருக்கவர் ஒருத்தர் நல்ல ஜுவல்லரி நகைக்கடை வச்சிருக்காரு, நல்ல பணக்காரர். அவர் பேர் ஷெட்டின்னு பேர். அவர் செட்டின்னு சொல்றாங்க. அவர் வர்றாரு. வந்த உடனே சுவாமி நமஸ்காரம் சொல்றாரு. வாங்க, உங்களை பார்த்த மாதிரி இல்லையே, நீங்க என்ன திடீர்னு இவ்வளவு தூரம் வந்துருன்னு சொன்ன உடனே 2 பெட்டி நிறைய பொருள் கொண்டு வந்திருக்காரு. சுவாமி, நான் வந்து இந்த மாதிரி நான் நகைக்கடை வச்சிருக்கேன். சீனிவாசாச்சாரியா உங்களை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு, நல்லா சொல்லியிருக்காரு. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு. நீங்க கொடுத்த நகைலாம் என்கிட்ட தான் அவர் அடமானம் வச்சிருந்தார். அது வந்து நான் இப்போ உங்களுக்கு திருப்பி கொடுத்து போலான்னு இருக்கேன். நான் மதுரையில் போய் செட்டில் ஆகி அங்கே போய் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் நான். அதனால உங்ககிட்ட இருந்து வாங்க நகைகள் எல்லாம் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு பணம் எப்போ உங்களுக்கு சௌகரியம் பண்ணோ அப்போ கொடுங்க. உங்கள் பணம் எங்கேயும் போக எனக்கு நல்லா தெரியும், உங்களை பற்றியெல்லாம் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் நான். அதனால பணம் பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து நகையெல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ சௌகரியமோ அப்போ எனக்கு கொடுத்தா போகிறோம், இல்லைனாலும் பரவாயில்ல, அது இறைவனுக்காகட்டும், அதனால எனக்கு கவலையே இல்லை, நான் உங்கள்கிட்ட கொடுத்து போகிறேன்னு சொல்லி அந்த பெரிய அந்த நகைகளை எல்லாம் கொடுத்து வர்த்தன நகைகள் மொத்தமாக அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ வெங்கடானந்தர் சொல்கிறார், நீ கவலைப்படாதீங்க, பணம் நான் போய் கொடுக்குறேன், எவ்வளோ ஆச்சு சொல்லுங்கன்னு சொல்கிறார். 1800 வராகன் ஆச்சு. பிரின்சிபல் எவ்வளோ ஆச்சுங்க? பிரின்சிபல் எனக்கு வேண்டாம் சுவாமி, பிரின்சிபல் அவங்ககிட்ட வாங்க மாட்டேன். இந்த 1800 கூட நீங்கள் இப்போ கொடுக்க வேண்டாம், நீங்கள் எப்போ சொல்லுங்க கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்லைங்கிறார். இல்லை என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 1800 ரூபாயும் வராகனையும் அவர்கிட்ட அப்படியே கொடுத்து நீங்கள் சந்தோஷம் போயிட்டோன்னு சொல்லி ஆசிரியர் பண்ணி அனுப்புறாரு. அந்த தரிதலட்சம் போனோன்னு பாருங்க, ஒன் ஆஃப்டர் எல்லாமே வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் இவங்க கும்பகோணம் போறதுக்கு வண்டி எல்லாம் கட்டி அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. அப்போ சரஸ்வதி சொல்றாரு, இந்த நகையெல்லாம் நீ போட்டுக்கோமா, லட்சுமி நாராயணன் போட்டுக்கோ. அவர் கொண்டு வந்து அந்த இவர் கொண்டு வந்து கொடுத்தாருல, அந்த ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்தாரு, அந்த திருப்பதி சுவாமி உத்தரவண சிவசாமி, அது கொடுத்து அந்த புடவை, புது புடவை கட்டிக்கோ, வேஷ்டி நான் புதிய அந்த வேஷ்டி நான் மாற்றி கட்டிக்கிறேன், மடத்துக்கு போவோம், நம்ம நல்லபடியாக போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இருக்க அந்த விவசாயிகள், அந்த குத்தகை எடுத்து ஒரு நிலத்தை உழுது பயிர் பண்ணிட்டு அந்த விவசாயிகள் 4 பேர் வராங்க. வந்துட்டு, சுவாமி நமஸ்காரம் பண்ணோன்னே, என்னப்பா சௌக்கியமா இருக்கிறியா, இந்த தடையான உங்களுக்கு ஏதாவது விளைச்சல் வந்துதான்னு கேட்கிறாரு. சுவாமி, போன வருஷம்தான் எங்களுக்கு ஏமாற்றமாகி போச்சு, பூச்சியெல்லாம் அடிச்சு எல்லாம் போயிடுச்சு. ஆனா இந்த வருஷம் சுவாமியோட அனுகிரகத்தினால 4 மடங்குக்கு அதிக விளைச்சல் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த தானியங்கள்லாம் இப்ப கொண்டு வந்திருக்கேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இல்லப்பா, நாங்க வந்து இப்போ இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு நாங்கள் கும்பகோணம் போறோம். இந்த வருஷம் உங்களுக்கு வந்த அந்த விளைச்சல், அதிக விளைச்சல் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணாம். ஏன்னா போன வருஷம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க உங்க உழைப்புல கிடைச்சது தானே, அதனால நீங்க எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துல நீ ஒவ்வொரு வருஷமும் இந்த விளைச்சலை வருஷம் நீங்க கொண்டு வந்து கும்பகோணம் மடத்துல சுதீந்திர மடத்தில் கொண்டு வந்து சேர்த்தணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கும்பகோணம் நோக்கி புறப்படுறாங்க. அந்த வீட்டை வந்து அவர் தங்கியிருந்த வீட்டை அவர் தெரிஞ்ச ஒரு நண்பர் என்ன சொல்லி, இந்த வீட்டை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, நிலம் போக்குவரத்து எல்லாத்தையும் நீங்க வந்து அவரை பாத்துக்கோங்க, வருஷம் அந்த மகசூல்லாம் வந்து கும்பகோணம் மடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வித்யா பீடத்தில் இருக்க மாணவர்கள்ட்ட சொல்லி, இந்த மாதிரி நான் கும்பகோணம் போறேன், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருக்க மற்ற ஆசிரியர்கள்ட்ட சொல்லிட்டு தம்பதிகள் இருவரும் கும்பகோணம் நோக்கி புறப்படுகிறார்கள். கும்பகோணத்துல நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அவங்க தாண்டி வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய டெஸ்டிங், ஆசிட் டெஸ்ட் மாதிரி வெங்கடநாதருக்கும் சரஸ்வதிக்கும். ஆனா எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் தங்களுடைய பக்தியை குறைத்துக் கொள்ளவில்லை. அந்த குருராஜர் கிருஷ்ணன் அந்த சுவாமிக்கு செய்யக்கூடியதான சேவைகளையோ பூஜை புனஸ்காரங்களையோ எந்த இடத்துல நிறுத்தவே இல்லை. இந்த வறுமையை கூட அவங்க வந்து எளிதான முறையிலே, அதாவது ரொம்ப மன கஷ்டம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் அவங்களுடைய அறிவுபூர்வமான இதுல டிஸ்கஷன்னாலையும் தர்க்க பிரதிவாதங்களாலும் வாத பிரதிவாதங்களாலும் நிறைய டிஸ்கஸ் பண்ணனாலையும் நிறைய வெங்கடன் அவருக்கு சொல்லிக் கொடுத்தனாலையும் அந்த வறுமை கொடுமையான அந்த நிலை கூட ஒரு எளிதான முறையில தாண்டிட்டாங்க. தங்கத்தை எப்படி நெருப்பிலே காய்ச்சி ஸ்புடம் போட்டோம்னா பியூர் தங்கமா வருதோ, அந்த மாதிரி வெங்கடனும் சரஸ்வதியும் தங்கம் போல இந்த கஷ்டத்தை தாண்டி எதிர்த்து நின்று ஜெயிச்சு தங்கம் போல ஜொலித்துக் கொண்டு கும்பகோணம் நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கிடத்துல என்ன நடக்குது அடுத்த சொல்ல பார்ப்போம். குருராஜா அர்ப்பணமஸ்து.